ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய பள்ளிப்பாளையம் சிக்கன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து நம்மளோட ஈரோடு சைட்ல ரொம்ப ஃபேமஸ்ங்க. அங்க ரொம்ப யூனிக்கா ரொம்ப சூப்பரா செய்வாங்க. அது இன்னைக்கு நம்ம அதே மாதிரி எப்படி ரொம்ப டேஸ்டா செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு அதுக்கு 1/2 kg சிக்கன் நல்லா கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் போன்ஸோட தான் எடுத்திருக்கேன். அப்புறமா மட்டன் மசாலா, தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு, தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு, மஞ்சள் தூள், மல்லித்தூள், அப்புறமா மிளகு சீரக பொடி, 1 டீஸ்பூன் அளவு நெய், 3 தக்காளி சின்ன கட் பண்ணி எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், 1 கையளவு தேங்காய் சில், அப்புறமா கொஞ்சமா 1 கையளவு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன், 3 வரமிளகாய், அப்புறமா 5 காஞ்ச மிளகாயை வந்து சின்ன கிள்ளி வச்சிருக்கேன், 1 கையளவு சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சிருக்கேன், தேவையான அளவு உப்பு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க. அது நம்ம யூஸ்வலா அரைக்கிற மாதிரி அரைக்காம நம்ம எடுத்துக்கிற இஞ்சி, வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கிற 3 வரமிளகாய், இது எல்லாம் நல்லெண்ணெயில போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை ஆற வச்சு அரைக்க போறோம். அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன்லயே. இப்ப ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கிற கார்லிக் உள்ள போட்டுடலாம். அது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கிற வரமிளகாய், அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கிற இஞ்சி லாஸ்ட்ல போட்டுக்கலாம் இஞ்சிய. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கிக்கோங்க. இது நல்லெண்ணெய் தாங்க வதக்கணும், அப்பதான் ஃபிளேவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது நல்லா இந்த ஸ்டேஜ்ல வர வரைக்கும் வதக்கிட்டு அதை கொஞ்சம் லைட்டா ஆற வச்சிருங்க. ஆற வச்சு நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்லா பேஸ்டா தண்ணி ஊத்தி நம்மளுக்கு வர மாதிரி அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல நம்ம எடுத்துக்கிற நெய் 1 டீஸ்பூன், அப்புறமா நம்ம எடுத்துக்கிற ஆயில் ஃபர்ஸ்ட் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திடலாம். நம்ம இறக்கும் போது கொஞ்சம் ஊத்தினா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. அதனால ஃபர்ஸ்ட் இப்போ கொஞ்சம் ஊத்துறோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கிற தேங்காய் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண போறோம். அதோட வந்து நம்ம எடுத்துக்கிற காஞ்ச மிளகாய், நம்ம கிள்ளி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த காஞ்ச மிளகாய். நம்ம தேங்காயும் இந்த காஞ்ச மிளகாய் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்துக்கிற ஆனியன் உள்ள ஆட் பண்ண போறோம். நீங்க ஆனியன் நிறைய ஆட் பண்ணா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸோ அதனால ஆனியன் நீங்க உங்களோட டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. கொஞ்சம் சீக்கிரமா நம்மளுக்கு அடுத்து தக்காளி எல்லாமே ஃப்ரை ஆயிடும். இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கிற தக்காளி உள்ள போட்டலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. தக்காளி உள்ள போட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஓரளவு பதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு எடுத்தோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு மசாலா, அதை வந்து நம்ம உள்ள போட்டலாம். அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மசாலா சிக்கன் எல்லாமே அந்த தேங்காய் வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிற தயிர் வந்து உள்ள ஊத்திடலாம். தயிர் நம்ம ஊத்துறதுனால அது ஒரு அடிஷனல் டேஸ்ட் கொடுக்குங்க. உங்களுக்கு ஒரு வேளை அது ஃபிளேவர் வேண்டாம்னா நீங்க அதை ஒமிட் பண்ணிடலாம். பட் அது டேஸ்ட் நல்லா இருக்கும் தயிர் நம்ம ஆட் பண்ணோம்னா. இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போறோம். அவ்வளவுதாங்க, தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண போறோம். நல்லா குக் ஆயிருக்கு இப்போ 15 மினிட்ஸ். இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கிற மசாலாலாம் ஒவ்வொன்றா போட்டுடலாம். நம்ம எடுத்துருக்கிற மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்க இன்னும் வேணும்னாலும் போட்டுக்கலாங்க. பட் இது வந்து கரெக்டான காரம் தான். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்கிற மல்லித்தூள், அதுக்கப்புறமா மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம், மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு சீரக பொடி 1 டீஸ்பூன், அப்புறமா கரம் மசாலா 1 டீஸ்பூன்.
அவ்வளோதாங்க, நம்ம மசாலா எல்லாமே போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு அகெயின் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். பிகாஸ் அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி வேகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அகெயின் க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் போல் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்லா கொதிச்சிருக்கு. நம்மளுக்கு மசாலாலாம் சிக்கன்ல வந்து நல்லா இறங்கியிருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுனால இதை வந்து ஒரு சிம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நீங்க வந்து உங்களுக்கு ஒருவேளை இந்த கிரேவி வேண்டாம்னா நீங்க வத்த வச்சுக்கலாங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரொம்ப யூனிக்கான ரெசிபிங்க. இதை வந்து கண்டிப்பா எல்லாருமே உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வேற எதுவும் ரெசிபிஸ் வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.